ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் வரேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 11th 12th ஆர்ட்ஸுக்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது இன்றைக்கி நடந்து முடிஞ்ச செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் எக்கனாமிக்ஸோட கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? உங்கள் டிஸ்ட்ரிக்டில் செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பர் மேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது நல்லபடியாக நீங்கள் செகண்ட் டிவிஷன் டெஸ்ட்டுக்கோ இல்லை பப்ளிக் எக்ஸாமுக்கோ நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது 20 1 மார்க்ஸ் இருக்குது. இந்த 20 1 மார்க்ஸோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிங்க. உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அடுத்து பப்ளிக் எக்ஸாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம். இந்நேரம் நல்லபடியாக ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஒன் வேர்ட்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் தான் எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து 20லேருந்து அதாவது 17லேருந்து 16 17 ஒன் வேர்ட்ஸ் வந்து புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் தான் கேட்க போகிறாங்க. புக் இன்சைட் கேட்டாலும் ரொம்ப பெருசாலாம் நம்ம கேட்க போகிறதில்ல, ஈஸியாக தான் இருக்க போகுது. சரியா? அப்போ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்டம் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக சென்டம் எடுக்கலாம். இப்போ 2 மார்க் கம்பல்சரி வந்து பாருங்கள். 2 மார்க் கம்பல்சரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. சரியா? ரொம்ப ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2 மார்க் இருக்கட்டும், இல்லை 3 மார்க் இருக்கட்டும், இல்லை 5 மார்க் இருக்கட்டும், நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா? அதை மட்டும் நீங்கள் பாருங்கள், போதுமானது. வேணும்னா நீங்கள் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. சரியா? இப்போ 3 மார்க் கொஸ்டின்ஸோட கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் தி மெக்கானிசம் ஆஃப் த கிரெடிட், அதாவது கிரியேஷன் பை தி கமர்ஷியல் பேங்க்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இதே கொஸ்டின்ஸு நமக்கு வந்து நிறைய டைம் என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன்கிற கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா அதை விட்டுறாதீங்க. பாயிண்ட் அவுட் எனி 3 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ். இதெல்லாம் ஓப்பன் கொஸ்டின் கண்டிப்பாக நமக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கே கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள், நம்ம சேனலில் எதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோமோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணிடலாம். இதோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.